வயல்வெளி வந்து தென்னம்பிள்ளை போடுறதுக்கு வந்து வெரைட்டி வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணோம்னா, பெரும்பாலும் வந்து வயல்வெளியில் வந்து தண்ணி அதிகமாக தான் இருக்க போகுதுங்க. அதனால வந்து நம்ம ஹை ஈல்டிங் வெரைட்டி, அதாவது காப்பு திறன் அதிகமாக இருக்கிற வெரைட்டியாவே சூஸ் பண்ணிக்கலாம். நெட்டை குட்டை அல்லது குட்டை நட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து குட்டை நட்டை தான் போட்டுருக்கிறோங்க. 3 to 3.5 வருஷத்துல வந்து காப்புக்கு வர மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கிறோமுங்க. சூஸ் பண்ணுற வெரைட்டி வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு வந்து வருமானம் தரப்போகுது. முக்கியமான ஒரு விஷயம்ங்க, நம்ம குட்டை நட்டை தான் சூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாருமே வந்து 20 to 22 அடி ஸ்பேசிங் வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து 26x26, அதாவது 26 அடிக்கு ஒரு புள்ள தான் வச்சிருக்கிறோங்க. ஏன்னா அப்பதான் பூச்சி நோய் வந்து பரவுறது வந்து ரொம்ப கம்மியாகுங்க. அப்ப நீங்க 26 அடி ஸ்பேசிங் விட்டீங்கன்னா தான் மரம் வந்து நின்று போகுங்க. அதாவது சீக்கிரம் மரம் வந்து வளராம வளர்ச்சி வந்து கம்மியாகும், காப்பு திறன் வந்து அதிகமாகவும் வருங்க. அதனால நீங்க 26 அடி வச்சு தாராளமா போடுங்க. சப்போஸ் உங்க தோட்டம் வந்து கிழமைக்கு நீலியா இருக்குது, அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னா, நீங்க நாளைக்கு கோழி பண்ண போடுறதுக்காகட்டும், நாட்டு கோழி வளர்ப்பு ஆட்டு பண்ண போடுறதுக்காகட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் நீங்க உள்ள பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த 26 அடி ஸ்பேசிங் விட்டீங்கன்னா நல்ல சப்போர்ட்டிவா இருக்குங்க.